ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீட்டிலே ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் தடவிங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி இலை, மருதாணி, முருங்கை இலை, ஜடா மாஞ்சல், இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் 100 ml, அப்புறமேட்டுக்கா வேப்பெண்ணெய் ஒரு 100 ml. இது கூடவே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொடுகு, டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்தாலும் குறைஞ்சிரும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இந்த ஜடா மாஞ்சல் கூடவே செம்பருத்தி இலை, மருதாணி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முருங்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் இது பண்ணி கொடுக்கும். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சிக்கும், கருஞ்சீரகம் உங்களுடைய ஹெல்த் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயை கூடவே வேப்பெண்ணையும் சேர்த்துக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் உங்களுக்கு பெயின் தொல்லை இருந்தாலும் போயிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். நம்மளுடைய உடம்பு எந்தளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். இது கூடவே ஆமணக்கு எண்ணெய், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பபிள்ஸ் வரணும். சுற்றி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்படியே இந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. ஒரு 10 to 15 minutes இந்த ஆயில் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க இதோடைய ஜூஸஸ்லாம் இது உள்ளே இறங்கும். இறங்கினதும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த நுரை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆயில் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு நான் கேரண்டி சூப்பராக வளரும் முடி. அதே நேரத்தில் கருகருன்னு இருக்கும். பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா ஆற விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு ஆறட்டும். நீங்கள் ரெகுலராக உங்களால் ஆயில் தேய்ச்சிட்டு ஆஃபீஸ்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை நீங்கள் தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்து தலை குளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டட் ஷால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது துணி இருந்தாலும் ஷால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அந்த நெட்டட் ஷாலை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயில் எல்லாத்தையும் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆயில் ஃபுல்லாத்தையும் இதில் விட்டுட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த திப்பி கூட உங்களுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திப்பியை தலையில் சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவீங்க. இப்போது ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் சும்மா சுற்றி இறுக்கமாக கட்ட முடியுமோ கட்டிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
2 கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற மொத்த எண்ணெயத்தையும் வந்துடலாம். எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ப்ராசஸ் கொஞ்ச நேரம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 monthsக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டாக க்ரிப்பாக புழியிறோமோ அந்த அளவுக்கு வரும். இதில் நிறைய எண்ணெய் இருக்கும், அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போது நம்மளுடைய எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கையில் ஊற்றி காட்டுறேன், இதோடைய கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஒரு 5 to 7 days வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சிட்டிங்கன்னா, வெயில்னால் ரொம்ப வெயிலும் கிடையாது, மிதமான வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிசல்ட் பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹேர் க்ரோத் அண்ட் ரிசல்ட்டோடு சொன்னதுக்கப்புறமா தான் நான் இதை பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய ஹேரோடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து நான் இந்த பிக்சரில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து டிஸ்பிளேலேயும் வைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 days வந்து மிதமான வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒரு டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.